50 ரூபாய்க்கு வாங்க போயிட்டு 1500 ரூபாய் செலவு பண்ணாங்களா பார்த்துருக்கீங்களா? அது வேற யாரும் இல்லை, நாங்கள் தான். நேற்று வந்து ஸ்டூடெண்ட் கூட ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்புக்காக போய் ப்ராடக்ட்ஸ் அவங்க கூட சேர்ந்து வாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி போயிட்டு 18,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த 18,000 ரூபாய்க்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக கூட போயிருந்தோம். ஜஸ்ட் கைடிங் தான் போயிருந்தோம். ஆனால் நேற்று மட்டுமே நாங்கள் 18,000க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த 18,000க்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சவுகார்பேட்டில் பாரிஸ் கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து வா மாயா அப்படின்ற ஷாப்புக்கும் அப்புறம் பாரிஸ் பியூட்டி ஜுவாலா அப்படின்ற கடைக்கும் போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக எல்லாமே வாங்கிட்டாங்க. இப்போ நமக்கு நம்ம வேண்டியே இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, சிலதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கினோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஐகானிக் பிராண்டில் மினி ஸ்ட்ரைட்னர். ஸோ இது வந்து எதுக்குன்னா சாரீ ப்ளீட்டிங் கிடையாது, நம்ம ஆன் ஸ்பாட் ட்ரேப்பிங் பண்ணுவோம்ல சாரீ. ஸோ அதில் வந்து ட்ரேப் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த சின்னதாக ஒரு க்யூட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரைட்னர் வந்து வாங்கினோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற வீடியோ நான் வந்து போடுறேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ட்ரை பண்ண தான் வாங்கியிருக்கோம். எம்ஆர்பி வந்து 1875 வந்துச்சு. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1350. ஸோ வமாயில் வந்து சில ப்ராடக்ட்ஸ்க்கு நல்லா டிஸ்கவுண்ட் இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இந்த ரேஞ்சஸ்க்கு வருது. மோஸ்ட்டாக இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நாங்கள் தனியாக சாரீக்குன்னே இதை வாங்கிட்டோம். ஏன்னா வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறது வந்து சாரீக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சாரீக்குன்னு மட்டுமே இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்லாம் வைப்போம்ல, ஸோ அதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். அண்ட் நார்மலாக சாரீ ப்ளீட் ஆன் ஸ்பாட் ட்ரேப்பிங் பண்ணதுக்கப்புறமா சாரீ ப்ளீட்டிங்குமே இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நான் எல்லாமே அதை உங்களுக்கு ஸ்டோரியில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா, இதுவும் ஐகானிக்கோடைய ஸ்ட்ரைட்னர் தான். ஸோ கொஞ்சம் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக செப்பரேட்டாக ஹேருக்கு தனியாக சாரீக்கு தனியாக சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறது. ஐகானிக்கோடையது இதோட எம்ஆர்பி வந்து 2550. ஸோ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 1835. ஸோ இது வந்து ஹேருக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா ரோஸ் கோல்டு பிளேட் ஸ்மூத் ஷைனி ரிசல்ட் சொல்லி போட்டிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் மிஷின்ஸை வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே தெரியும், ஜஸ்ட்டு ஒரு வாட்டி கீழே விழுந்தாவே இதோடைய அவ்வளோதான் லைஃப் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வீஸ் பண்ணால் கூடவே இதில் half the ப்ரைஸ் வந்து சர்வீஸ்க்கு போகும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஆனால் 2 மிஷினுக்குமே வந்து 1 year வாரண்டி இருக்குது. ஸோ பில்லை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாமாயில் 2 மிஷின்ஸ் மட்டும் வாங்கினோம். அதுக்கப்புறமா லேஷ்மே வாங்கியிருந்தோம். ஸோ லேஷ் வந்து கண்டிப்பாக நிறையா எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நாங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த அளவுக்கு எப்பவுமே சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்க மாட்டேங்குது. லேஷ் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக லேஷ் எப்படி வாங்கணும் அப்படின்னா, நம்ம அந்த ஒட்டுற இடத்துல வந்து திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கணும். ஸோ தின்னாக இருக்கும்போது நமக்கு வந்து சைடில் வந்து பிரிச்சுட்டு வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து தின்னாக கொஞ்சம் வால்யூம்டாக இருக்கிற மாதிரி ஒரு லேஷ் பார்த்தோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட நம்பர் வந்து 013. இது யூஸ் பண்ணி அந்த லுக் வரும் இல்லையா, அது நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் penguinbridals இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போடுறேன். இந்த என்ன லேஷ் யூஸ் பண்ணுறதோ அந்த லுக்கு போடுறேன், ஓகேவா? ஸோ வந்து லேஷ் இதுதான். அடுத்தது வந்து இப்போ கம்மிங் பிரைட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் வாங்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸு, ஃபிஷ் ஸ்டைலு, ஸ்ட்ரைட் க்ரூம் ஹேர், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் வாங்கணும். அப்புறம் ஒரு ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெவி எக்ஸ்டென்ஷன் வேணும். இப்போ ரொம்ப லென்த்தாக இருக்கும் இல்லையா? ஸோ 2 அட்டாச் பண்ணுறதுக்கு வர ஒரே இது வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அதோடைய எதுவுமே உங்களுக்கு வீடியோ வரும். அது வரைக்கும் சஸ்பென்ஸ் என்ன லுக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவுமே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஐ மீன் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து இதுலேயே ஜவுரி முடியில் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து பிரைட்ஸுக்கெலாம் நல்லா லாங்காக திக்காக இருக்க மாதிரி வாங்குவோம். ஆனால் சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து
ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. லென்த்துமே கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு, பட் அதில் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி ஒன்று பார்த்தோம். ஸோ அதனால் அதுவுமே ஒன்று வாங்கியிருக்கோம். ஜவுரி முடி கொஞ்சம் லென்த் கம்மியாக ரொம்ப வால்யூம் இல்லாமல் மீடியமான வால்யூமில் வந்து வாங்கியிருக்கோம். இதுவுமே அவைலபிளாக இருக்குது வா மாயாவில். நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே எங்கே வாங்கினோன்னா வா மாயாவில் வாங்கலை, வெளியில் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அவங்கக்கிட்டையுமே. குவாலிட்டி வைஸ் அவங்களுக்கு கம்மியான குவாலிட்டிலையும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸு. கொஞ்சம் நல்ல குவாலிட்டிலையுமே கொஞ்சம் மீடியமான ப்ரைஸஸ்லையுமே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே இவங்க கடை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பெரிய பெரிய கடையில் வாங்குகிற ரேஞ்சஸ் இல்லை பாதி இல்லை ஒரு கால்வாசியில் தான் ஒரு பாதி வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸஸ்மே இருக்குது. இவங்களுடைய கார்டு கூட நான் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் மறக்காம இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னா வா மாயா ஸ்டோர் நம்ம போகிறோம் இல்லையா, பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிறோம் அப்படின்னா போகும்போதே ரைட் சைடில் இருக்குது. அந்த கரெக்டாக அதே ஸ்ட்ரீட்டில் ஒரு மிடில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்லேருந்து வா மாயா ஸ்டோருக்கு மிடில் அப்படி இருக்குது. நான் அதோடைய கார்டுமே மென்ஷன் பண்ணுறேன், க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதில் வந்து நம்பர் இருக்குது, வேணால் நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டு பாருங்கள், இல்லை நேரில் போகும்போது அவங்களுக்கு கால் பண்ணிட்டு போங்க. மோஸ்ட்டாக அவங்ககிட்ட கேட்டால் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கா, நிறைய நல்லா அஃபோர்டபுளாக இருக்குது உங்ககிட்ட, நல்ல குவாலிட்டியும் இருக்குது. ஸோ இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுங்க, நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இல்லைம்மா என்கிட்ட அந்த மாதிரி பேஜ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு கார்டு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய கடையில் நான் வந்து இந்த மாதிரி பன்னுக்கெலாம் தேடி பார்த்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக வெரைட்டியாக எனக்கு கிடைக்கவே இல்லை, இந்த குவாலிட்டியில் கிடைக்கவே இல்லை. மோஸ்ட்டாக நிறைய கடையிலாம் இருக்குது, பட் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை வச்சோம்னா ஃபினிஷிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாட்டேது இல்லையா. ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருக்க லுக்குக்கே நமக்கு வந்து நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி பன் அதெல்லாம் கிடைக்குது. ப்ளஸ் டோனட்ஸ்லாமே ரொம்ப கம்மியான ரேஞ்சஸ்க்கே நான் இங்கே வாங்கினேன். நம்ம வெளியில் வாங்குறத விட நல்ல ரேஞ்சஸ் கம்மியான ரேஞ்சஸ்க்கே இருக்குது. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு பன் இதுலையுமே சூப்பராக இருக்குது. இதோட லுக்லாம் நான் வந்து போடும்போது அதுவுமே வீடியோ பண்ணி நான் போடுறேன் எப்படி இருக்குது இந்த லுக்லாம் அப்படின்னு சொல்லிட்டுமே நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணுறேன். அடுத்ததாக குட்டியாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாரு. ஆனால் நல்லா நிஜமாவே நல்லா அஃபோர்டபுள் ஒன், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஆக்சசரிஸுமே நல்லா இருக்குது நிஜமாவே, இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மோஸ்ட்டாக பிரைட்ஸ் மெய்டுக்கெல்லாமே நம்ம இதில் ஒரு பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ண முடியும். பிரைட்ஸ்க்கு மோஸ்ட்டாக நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணுவோம், பிரைட்ஸ் மெய்டுக்குமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இங்கே நல்லா அஃபோர்டபுளாக நிறைய ரேஞ்சஸ் இருக்கிறோம். டவுன் கூட வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டிங்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல் பண்ணுறது என்னென்னா பிரைட்ஸுக்கு கூட நமக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பிரைட்ஸ் மெய்டுக்கு வந்து நம்ம பேக்கேஜில் மோஸ்ட்டாக அவங்க தான் பிரைட்ஸோட அதிகமாக எதிர்பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸ்லேயும் பெஸ்ட்டாகவும் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸில் இங்கே நல்ல வெரைட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப் ஆர்டிஸ்டோடைய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இந்த கடை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, நார்மல் பீப்புளுமே வந்து ஏதாச்சும் உங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாச்சும் ஆக்சசரிஸ் வாங்கணும், இல்லை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரெகுலர் யூஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சுருந்தாங்க, அப்புறம் சின்ன சின்ன கம்பல்லேருந்து எல்லா ஆக்சசரிஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நீங்களும் வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் மோஸ்ட்டாக இது எல்லாமே வந்து என்ன இந்த 2 கடையில் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். அதை தவிர்த்து சில ஒரு கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் இருந்தது இல்லையா, அது இப்போ கம்பைண்டாக தான் காட்டுறேன். இது இங்கே வாங்கினேன் அப்படின்னு இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்குது எல்லாமே. ஓகே, நெயில் ப்ராடக்ட் இது வந்து ஜுவாலாவில் வாங்கினேன். இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரி மாடல்ஸ் பண்ணி காட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்ஸ், சாப் ஸ்டிக்ஸ் அப்படி வாங்கியிருக்கேன். அப்புறம் ப்ரெஸ்-ஆன் நெயில்ஸ்க்கு கொஞ்சம் சின்ன சைஸாக கொஞ்சம் வெரைட்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டிப்புமே வாங்கியிருக்கோம். ப்ரெஸ்-ஆன்ஸ்க்கு நியூவாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினது வந்து என்னென்னா வா மாயாவோடைய ஈஸி பிளெண்ட் அப்படி சொல்லிட்டு மேஜிக்கல் ட்ராப்ஸ் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வாங்கியிருந்தோம். இது வந்து எதுக்குன்னா வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப், இது பிளெண்டிங் ஆயில். ஸோ மோஸ்ட்டாக இது நிறைய ப்ராடக்ட் இதில் இந்த மாதிரி இருக்குது, வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப்லாம் இருக்குது. பட் இது இன்னும் சூப்பராக இருக்குது, இப்போ தான் நியூ லான்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ எப்படி இருக்குது யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அப்புறம் ஐலாஷ் க்ளூ. மோஸ்ட்டாக ஐலாஷ் க்ளூ தான் வந்து பெரிய ப்ராப்ளம். லேஷஸ் வைக்கும் போது கண்டிப்பாக சைட்ஸில் வந்து தூக்கிக்கும் எப்பவுமே இல்லையா. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடியுமே வாமாயாவுடைய ஐலாஷ் க்ளூ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி இருக்கும்னா ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து எப்படி இருக்கும்னா அவங்க நேம் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இப்போ வந்து வேறு ஃபார்முலா, ஸோ அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால திருப்பி ஃபார்முலா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபார்முலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதில் கம்ப்ளைண்ட்ஸே வராது, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுவுமே எப்படி இருக்குது, அவங்க சொன்னது உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பெங்குயின் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லென்ஸுமே வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம், காலாவுடைய லென்ஸ். ஸோ இப்போது கம்மிங் பிரைட்ஸ்க்குலாம் வந்து ஸோ இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலாவுடைய ஐ லென்ஸ் ஜுவாலாவில் வந்து 50% ஆஃபர் பிஏசிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் லிப்ஸ்டிக்கு அப்புறம் ஐஷேடோ பேலட், லிப்ஸ்டிக்லேயே வந்து வேறு வெரைட்டி இருக்குது, லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வாங்கியிருக்கோம். பட் இது தனியாக இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எப்படி இருக்குது இந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் என்னென்னா மேட் மிஸ்செஃப் அப்படி சொல்லிட்டு பிஏசியோட இது 07 டிண்டட் லவ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஷேடு. நெக்ஸ்ட்டு பீச் ஃபஸ், இதோடைய நம்பர் வந்து 01. பலினா பிங்க் 03 நம்பரு. ஸோ இது மூணும் இந்த ஸ்டிக் டைப்பில் வரும்ல, ஸோ அந்த லிப்ஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் ஈக்கி அப்படின்ற ஸ்வீட் சென்சேஷன் லிப் க்ரீம் அப்படி இருக்குது. இதோட ரேட் வந்து 295. ஸோ இதில் பாதி 50% அப்படின்னா. இந்த லிப்ஸ்டிக் வந்து 645. ஸோ அதில் பாதி அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஷேட்ஸ் வாங்கியிருக்கோம்னா 21, 22 அண்ட் 5 எல்லாமே வந்து கொஞ்சம் நியூட் கலர்ஸ் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஐஷேடோ பேலட்டு, பாப் ஷேடோ பேலட்டு மெஜஸ்டிக் பிஏசியோட இது 1975 எம்ஆர்பி. இதில் வந்து 50% ஆஃபர். ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது, நல்லா ரிசப்ஷன் லுக்குக்கு எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த கிளிட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே அதாவது பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சின்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கிட்டோம். இதுவும் பிஏசியோடைய ஹெச்டி பவுடர், லைக் காம்பேக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கான்டூருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 ஷேட் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷேட், ஒன்று இன்னொன்று வார்ம் ஷேடு. ஸோ மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக இந்த காம்பேக்ட்ஸ்க்கு இல்லை டார்க் ஷேட் வந்து கான்டூருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஃபேவரட் கலர்சல் காஜல் மெபிலினோட பிராண்டில். எவ்வளோ வந்து ஹைஎண்டான மஸ்கரா வந்தால் கூடமே இது வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வாண்ட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஈவன் பிரைட்ஸ்க்குமே இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பின், ஸோ பின் வந்து நம்ம பெருசாக பாக்ஸாக வாங்கி வச்சுருக்கோம். பட் அதில் எல்லாமே எப்படி இருக்குன்னா சின்ன சைஸு, மீடியம் சைஸு, லார்ஜ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக நமக்கு வர இப்போ கிளாத் எல்லாமே பின்னே இறங்காத அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சாரி கூட சூப்பராக கட்டிடலாம் கூட, இந்த பின் குத்துறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால மீடியம் சைஸ் பின் தனியாக கேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பின்க்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா மீடியம் சைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் 2 வெரைட்டி வாங்கிக்கோங்க, எது வந்து நல்லாயிருக்கு. 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வாங்கியிருக்கோம். சேம் மீடியம் சைஸு வேறு பிராண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்ஸ் இது ஃபிக்ஸ் ஆச்சுன்னா கூட நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஃபேனுமே வந்து நமக்கு நார்மலாக வெளியில் பிளாட்ஃபார்ம் கடையில் நம்ம வாங்குவோம்ல ஃபேனு. ஸோ பார்க்கும்போது நல்லா அஃபோர்டபுளாக இருக்குது. பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு தான் வருது. அடிக்கடி மோஸ்ட்டாக நிறைய ஃபேன்ஸ் வந்து சீக்கிரமாகவே போயிடுது, லைஃபே இருக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து நான் வாமாயாவில் வாங்கியிருக்கேன், சின்னதாக க்யூட்டாக குட்டியாக இருக்குது. இதுவுமே வந்து ஆன் பண்ண உடனே டக்குன்னு ஆன் ஆகுது அண்ட் ஆஃப் ஆகுது. இப்போ சிலதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்மில் 2-3 வாட்டி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்பீட் இருக்கும் இல்லையா,
ஃபஸ்ட்டு 1 2 3 அப்படிலாம் இருக்கும், அப்புறம் லைட் எரியும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரைடுக்கு நம்ம அவசரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது அது மாதிரி பண்ணுறது. ஸோ மோஸ்ட்டாக ஆன் ஆஃப் மட்டும் வாங்கிக்கோங்க எப்படி வாங்கினாலுமே. அண்ட் இது நல்லா ஸ்பீடாக காற்று வருது, கிட்ட வச்ச மட்டும் தான் நல்லா ஸ்பீடாக காற்று தெரியுது நமக்கு. பட் எப்படியும் நம்ம மேக்கப்பில் செட் பண்ணுறதுக்கு கிட்ட தான் வச்சுப்போம். ஸோ இது நல்லா இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு லைஃபோட தெரியல, நல்லா இருந்துச்சுன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ஜுவாலாவில் லாஸ்ட்டாக எங்கள் எல்லாருக்குமே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்க. இது டீடான் மாஸ்க்கு, அப்புறம் கிளென்சர், அப்புறம் ஹெச்டி ஐலைனர் கேக் சொல்லிட்டு RCO ப்ரொஃபஷனல் மேக்கப் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஐலைனர் சம்மந்தப்பட்டது, அதாவது ஓன் யூஸ்க்கு வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக ப்ரஷ் வேணும், ப்ரஷ் இருந்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் யூஸ் ஆகும் நமக்கு. அண்ட் தென் பஃப் இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்காக பஃப் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான், மோஸ்ட்டாக எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மி தான், பட் ஆனால் அது ரேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக ஈவன் 50% ஆஃபர் அப்படிலாம் வாங்கியுமே 18,000க்கு மேலே வந்துருச்சு. ஒன்று மறந்துட்டேன், என்னோடய ஃபேவரட் பார்ட்டு, இது எப்படி மிஸ் பண்ணிட்டோம் தெரியல, அது கொடுங்க. தேங்க்யூ. ஸோ வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு பெரிய வேனிட்டி இருக்குது, பட் கொஞ்சம் காம்பேக்டாக கம்மியான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிக்கு வந்து எனக்கு வேனிட்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ இப்போ இந்த வாட்டி நாங்கள் கடைக்கு போகும்போது இதை வாங்கணும். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் நிறைய இருந்துச்சு, அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கலரில் கூட வெரைட்டி இருக்குது. பிளாக் சரி அழுக்காகாமல் தெரியும் இருக்கும் இல்லையா, அதனால பிளாக் கலர் சூஸ் பண்ணோம். அண்ட் உள்ளேயுமே எப்படி இருக்குன்னா, இது வந்து தனியாக ப்ராடக்ட் எடுத்து வெளியில் வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் இதுலேயே காம்பேக்டாக இப்படி இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே வச்சுட்டே நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே இங்கே மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்டாக அந்த வேண்டில் பவுச்சாக வச்சுருக்கோம். ஸோ பவுச் எல்லாமே வெளியில் ஃபுல்லாக எடுத்து அடுக்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கு ஈஸியாக நல்லா காம்பேக்டாக இங்கேருந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வாங்கணும். ஸோ இது எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தெரியல. இது இந்த வேனிட்டி எப்படி செட் பண்ணுறோம், கொஞ்சம் கம்மியான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகும்போது எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோமே நான் உங்களுக்கு வந்து போடுறோம். இதில் மேலேயுமே வந்து ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டக்குன்னு ஏதாச்சும் அவசரத்துக்கு வைக்கணும் அப்படின்னா அதை வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஜிப் இருக்குது அண்ட் ஃபுல்லாக சேம் கவர் தான், ஜஸ்ட் இல்லை பார்ட்டிஷன் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. பேக் டைப்பாக இருக்குது. இங்கே பின்னாடியுமே ஒரு ஜிப் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஜிப் இருக்குது சின்னதாக. இதோடைய ரேட் எப்படின்னா 3,000 கிட்ட சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ஜுவாலாவுடைய மெம்பர்ஷிப் கார்டு டிஸ்கவுண்ட்டு, ஸோ அதில் வந்து 2,100 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வாங்கணும். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குமே பர்சன்டேஜ் கொஞ்சம் நிறைய வரும். பேக் டைப்பாக இருக்கிறதுனால ப்ராடக்ட் சேஃபாக இருக்கும் நினச்சி வாங்கணும். பட் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும் தெரியல. மோஸ்ட்டாக ப்ராடக்ட் சேஃபாக இருக்கிற மாதிரி பேக் எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ ட்ராவலே பண்ணா கூட பேக்கில் எடுத்து பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படி தான் நாங்கள் போவோம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காம்பேக்டாக ஏதாவது மடியில் வச்சுக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்குல்ல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட் பற்றி ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு penguinbridals இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.